மழைக்காலம் வர்றதுனால மழைக்காலம் ஆரம்பமாக போகுது. மதுரையில் பார்த்தா 16 வாய்க்கால் ஓடுது. 16 வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது சிந்தாமணி வாய்க்கால், திருமால் வாய்க்கால், வண்டியூர் வாய்க்கால். இந்த வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் நீளமானது. இது மூணுமே, இது போக பனையூர் வாய்க்கால். இந்த வாய்க்கால்லாம் தூர்வாராமல் இருக்கு. ஏற்கனவே இந்த பனையூர் வாய்க்கால் மட்டும் எங்கள் காலத்தில் 1 கோடி ரூபாய் செலவழித்து ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் ஒரு தடுப்பணம் கட்டியிருந்தோம். இந்த தடுப்பணம் கட்டினதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நம்ம நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்துக்கு எப்போ தண்ணி வந்தாலும் வைகாற்றில் தண்ணி வரும்போது அது தண்ணி நிரம்புற மாதிரியும், அதில் கழிவு நீர் இந்த தண்ணியில் கலக்கக்கூடாது தெப்ப குளத்துக்கு போகும்போது அப்படின்னு அடிப்படையில் அந்த கழிவுநீர் வாய்க்காலில் மாற்றி வேற பக்கம் இதில் கலக்காத அளவுக்கு 1 கோடி ரூபா ரீப்ளாஸ் பண்ணுற, அப்படியே அந்த தெப்ப குளத்துக்கு தண்ணி போகிற மாதிரி தூய்மையான தண்ணியாக ஏறத்தாழ ஒரு 7 வருஷம் இருந்தது. இப்போ வர அதை பராமரிக்கவும் இல்லை. திரும்ப அந்த பனையூர் வாய்க்காலில் கழிவுநீர் கலந்து நம்ம மாரியம்மன் தெப்ப குளம் இப்போ அதற்கு இப்போ பாலம் கட்டுறமுண்டு, உயர்மட்ட பாலம் கட்டுறமுண்டு ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் அந்த தடுப்பணைகிட்ட உடைச்சி விட்டாங்க. அந்த தண்ணி போகிற இடத்துல உடைச்சதுனால இப்போ மாரியம்மன் தெப்ப குளத்தை நிறைக்கலை. இதை கண்பி ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க, அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. மதுரைக்கு பொழுதுபோக்கே மதுரையினுடைய மெரினாவாக காட்சியளிக்கிறது தான் மாரியம்மன் தெப்ப குளம். நான் கூட சட்டமன்றத்தில் நான் கேட்டது என்னன்னா, லேசர் ஷோ நடத்தணும். இது மாதிரி இருக்கிற தெப்பங்கள்லாம் வடநாட்டிலாம் லேசர் ஷோ நடத்துகிறாங்க. அது மாதிரி நம்ம கோயிலில் அந்த மாரியம்மன் தெப்பக்குளம் மிகவும் அகலமானது, நீளமானது. ஆசியாவிலே இந்த மாதிரி மாரியம்மன் தெப்பக்குளம் மாதிரி ஒரு சில தெப்பங்கள் தான் இருக்கு அந்த மாதிரி அகலமா. எனவே இதை நடத்தணும்னு சொன்னேன். அது பரிச்சாத்தம் பார்க்குறோம்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்னன்னா, மதுரையில் இந்த 24 மணி நேரம் தங்குதடைந்து குடிநீர் கிடைக்கிற திட்டம் ரொம்பவும் சுலோவாக போகுது. வர்றீங்கன்னா போன 23லயே அந்த திட்டம் முடிக்க வேண்டியது. 1296 கோடியில் உருவாக்கப்பட்ட திட்டம். இங்கே தான் பூமி பூஜையை நம்ம முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது கொண்டாந்து இங்கே தான் பூமி பூஜை போட்டார். அடுத்த நாளாக துணை மாவட்ட அலுவலகமும் அங்கே கட்டடம் கட்டினாங்க. கொஞ்ச நாள் அந்த கட்டடத்தில் தான் கலெக்டர்லாம் இருந்தாங்க. சமீபமாக சங்கீதா கலெக்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கூட அரசியல் இங்கே வந்துட்டாங்க. இங்கே பழைய கட்டடத்துக்கே வந்துட்டாங்க. அதுனா உங்களுக்கு எல்லாருக்குமே வசதி எல்லாம் பார்க்கலாம். சரி, அது அவங்க விருப்பம், அதுக்கெல்லாம் நாங்கள் வரல. இப்போ என்னன்னா, இது ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. மதுரையில் பார்த்தா அந்த 24 மணி நேரம் குடிநீர் குடிக்கிற பைப்பு லைன் வீடுகளுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கறதுல என்னன்னா, அது கொடுத்த உடனே இந்த ரோடு போடுறாங்க. அவசரமாக ரோடு போடுறதுனால பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சோதனை ஓட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொப்பளிச்சு லீக்கேஜ் ஆயிடுது. அப்போ அந்த ரோடு வேஸ்ட் ஆயிடுது. மக்கள் பணம் எவ்வளவுலாம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க? தரமற்ற ரோடு போடுறாங்க. ரெண்டாவது, முறையாக இன்னும் குடிநீர் அந்த பைப் லைன் பதிக்கலை. ஒரு சில இடங்களில் சோதனை ஓட்டம் நடத்தி இது இந்த திட்டத்துக்கே பாழாகிவிடும். குறிப்பாக சொல்லணும்னா 82 மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணி ஏற்றி அது அட்டடயத்தில் இறக்கி அந்த சோதனை ஓட்டம் பண்ணாதான் இந்த திட்டம் முழுமையடையும். எந்த ஒரு தேக்க நிலையும் இல்லாமல் மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கும். அதை விடுத்து இவங்க இப்போ நான் அமைச்சர்னா என் தொகுதியில் நான் முதல் கட்டமாக எந்தெந்த தொட்டியில் ஏற்றி பார்க்கலான்றது